ஹலோ ஹாய். இன்றைக்கி லஞ்சுக்கு மட்டர் பீஸ் புலாவ் தாங்க செஞ்சேன். அது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெயும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டுட்டு வெங்காயம் ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சு அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஆல்ரெடி ஓவர் நைட் நான் ஊற வச்ச பச்சை பட்டாணி ஒரு கிண்ண அளவுக்கு எடுத்துருக்கேங்க. அதோட ஒரு உருளைக்கிழங்கை தோல் சீவி மீடியம் சைஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கையளவுக்கு புதினா எல்லாம் சேர்த்து நல்லா கிளறிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி அரிசி ஊற வச்சுருந்தேன். ஸோ அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி அது கொதித்து வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா கமன்னு ஒரு மட்டர் பீஸ் புலாவ் ரெடி ஆகிடுச்சுங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கெலாம் வச்சு பேக் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.